Good morning, brothers, sisters, and friends. காலை வணக்கம் சகோதர சகோதரிகளே மற்றும் நண்பர்களே. It's a joy to meet together and worship God this morning. எல்லோருமாக சேர்ந்து தேவனை ஆராதிப்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. It's a joy to see each one of us worship God with all our heart. எல்லோரும் முழு மனதோடு தேவனை ஆராதிப்பதை பார்ப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. You know, each one of us have a lot of challenges, and as we go through the week, we think about the various things that happen in our life. நம் ஒவ்வொருவருக்கும் சில போராட்டங்கள் இருக்கு. இந்த கடந்த வாரத்தை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது நம்மளால் உணர முடியும். Sometimes in our struggles that we feel it's very hard to overcome. சில நேரத்தில் நாம் நம்முடைய போராட்டங்கள் ரொம்ப கடினமாக இருக்கு, அதை மேற்கொள்ள முடியாது என்று நாம் நினைக்கலாம். Sometimes we think that life is going towards something that is so challenging that it's hard for me to just accept and move on. சில நேரத்தில் நாம் இப்படியாக யோசிக்கலாம், நம்முடைய வாழ்க்கை ரொம்ப கொடூரமான ஒரு போராட்டம் மிகுந்த ஒரு சூழ்நிலையில் கடந்து கொண்டிருக்கிறது என்றால் இதிலிருந்து மீண்டு வர முடியாது என்று நாம் நினைக்கலாம். But in all this, God continues to be with us, giving us that hope on a daily basis. இந்த எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும் தேவன் நம்மோடு இருந்து நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறவராகவே இருக்கிறார். God never lets us down, no matter what we are going through. நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. Do you believe in that, brothers and sisters? நீ விசுவாசிக்கிறோமா? Today my topic is something that is very challenging to me, and I know it's going to be challenging for each one of us here. இந்த என்னுடைய தலைப்பானது மிகவும் ஒரு நமக்கு சவால் விடக்கூடிய ஒரு தலைப்பாக இருக்கிறது. எனக்கு மாத்திரம் இல்லை, உங்களுக்கும் அப்படிதான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். And we all know, if you see the topic, what does it say? It says taming the. It doesn't say taming the wild animals. It says taming the tongue. இன்றைய தலைப்பை பார்த்தோம் என்றால் நம் நாவை எப்படி அடக்குவது என்பதே. Our tongues hold immense power. நம்முடைய நாவுக்கு மிகுந்த சக்தி உள்ளது. The power to build up or tear down. அதுக்கு ஒரு உருவாக்குவதற்கும் அழிப்பதற்கும் உண்டான சக்தி உள்ளது. To encourage or discourage. உற்சாகப்படுத்துவதற்கும் ஒருத்தரை பலவீனப்படுத்துவதற்கும் அதனால் முடியும். To speak life or to speak death. ஜீவனை குறித்து பேச முடியும், மரணத்தை குறித்தும் பேச முடியும். Though a tongue is a small part of the body, it can steer the course of relationship. நம்முடைய நாவு நம்முடைய சரீரத்தில் சிறிய ஒரு உறுப்பாக இருந்தாலும் அது நம்முடைய உறவுகளை எப்படியாக கொண்டு போகும் என்பதை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். Relationships in our family, நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள், relationships in our church, சபையில் இருக்கக்கூடிய நம்முடைய நட்புகள், relationships in our workplace, நம்முடைய வேலையை பார்க்கும் இடத்தில் உள்ள உறவுகள், communities that we live in, நாம் இருக்கக்கூடிய இடங்களில் உள்ள உறவுகள், and relationships also with our own children and spouse. நம்முடைய மனைவி மற்றும் பிள்ளைகளோடு இருக்கக்கூடிய உறவுகளை குறித்தும் அது நிர்ணயிக்கும். Not one of us here can say that I have not been hurt by somebody's words. இங்க இருக்கிற ஒருவரும் சொல்ல முடியாது, யாரோ ஒருவருடைய வார்த்தையினால் நான் காயப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லவே முடியாது. I can never confidently say that I have not hurt somebody with my words. அதே போல என்னுடைய வார்த்தையினால் நான் யாரையும் நான் காயப்படுத்தவில்லை என்றும் என்னால் சொல்ல முடியாது. So you and me are both guilty, amen? ஆதலால் நீங்களும் நானும் இருவரும் குற்றவாளிகளாக இருக்கிறோம். Both of us understand that our words can give life to somebody or it can give death to somebody or destroy somebody. நாம் எல்லோருடைய வார்த்தையினால் ஒருவருக்கு ஜீவனை கொடுக்க முடியும் என்று இல்லை என்றால் அவருடைய மரணத்துக்கு ஏதுவாகவும் நடத்த முடியும். Each one of us struggle through this on a daily basis. நாம் ஒவ்வொருவரும் இதை அனுதினம் இந்த போராட்டத்தை கடந்து கொண்டே தான் இருக்கிறோம். Today the whole topic is how can we tame this tongue? இன்று நம்முடைய தலைப்பு என்றால் இப்படிப்பட்ட இந்த நாவை நாம் எப்படி அடக்கி கையாள்வது. So just in the interest of time, I would like Lazu to read James chapter 3 verses 1 to 12. தமிழில் வாசிக்கலாம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை வசனங்கள். என் சகோதரரே,
அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராக இருப்பீர்களாக. நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல்வது தவறா ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பரிபூர்ண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தை திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானது சிறிய அவயவமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊர் பிராணிகள், நீர் வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தினால் அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத கொள்ளாமுள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமோ? என் சகோதரரே, அத்திமரம் ஒழிவ பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமோ? அப்படியே உவப்பான நீர் ஊற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. ஆமென். Amen. It's a very challenging scripture. Even as we read, we know that this passage is something that is going to convict each one of us. இது நாம் வாசிக்கும் பொழுது நம்மால் உணர முடிகிறது. இது நம்மை ஒவ்வொருவரையும் சவாலிடக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. Let us just bow down and pray so that we are all receptive to this word, so that each one of us will get convicted of what God wants to do to us. ஜெபிக்கலாம். Let's pray. Our Heavenly Father, we are so grateful that God, we come before you knowing that we are weak, fragile, and Father, we are far from perfection. And Father, we fall short of what you expect from each one of us. Father, even as we are thinking about this passage on taming the tongue, oh God, something that you have given in our lives, but God, so often we misuse it, and God, that we abuse it, and God, we use it not for your glory, but more for destroying ourselves and destroying others. I pray that you help our hearts to get convicted, help our hearts to draw back to you, and God, repent of the things that we have done through our tongue, and God, being those people for pleasing, honoring, and glorifying your name. Thank you, God, for God helping me. I pray that even as I speak, I'll speak your word through your wisdom and your spirit. Let it not be my words, God, or my wisdom. Let it be your word that can convict each one of us. In Jesus' name, I pray. Amen. You know, Christianity is not about just, talking. கிறிஸ்துவம் வெறும் பேச்சு அல்ல. It is more about walking by example, and that is what God expects from each one of us. அது நாம் ஒவ்வொருவரும் ஒரு உதாரணபூர்வமான ஒரு வாழ்க்கை நடத்துவது, அதுதான் தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது கூட. When we saw James chapter 1, it talks about how troubles are going to be coming, but we should consider pure joy and handle trouble in the way God wants us to handle it, not in the way we as humans want to handle it. நாம் யாக்கோபு 1ஆம் அதிகாரத்திலே எப்படி நாம் பார்க்க முடிகிறது, எப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும், ஆனால் அதை தேவன் விரும்பும் விதத்தில், தேவன் எதிர்பார்க்கும் விதத்தில் நாம் அதை சந்திக்க வேண்டும், உலகத்தை போல அல்ல. When we are hit by troubles that we didn't anticipate or we didn't expect, we start grumbling and we start groaning and we start complaining and we start getting upset and frustrated with everything around us. நாம் எதிர்பாராத நிலையில் சில போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நாம் முறுமுறுப்பவர்களாகவும், இது குறித்து நாம் சங்கடப்படுவோம், வேதனைப்படக்கூடியவர்களாக மாறிவிடுகிறோம். And that's what God says, your maturity is seen the way you handle troubles
or problems in life. அதைத்தான் தேவன் சொல்கிறார். நம்முடைய கிறிஸ்துவுக்குள் நம்முள்ள அந்த முதிர்ச்சியானது நாம் எப்படி பிரச்சனைகளை கையாளணும் என்பதை அதை பொறுத்துதான் இருக்கிறது. During those troubles, we use the tongue, but in a very negative way. அந்த பிரச்சனைகளின் போது, போராட்டங்களின் போது நம்முடைய நாவை நாம் ஒரு தவறான விதத்தில் நாம் பயன்படுத்துகிறோம். Think about it. When you're going through troubles, are you glorifying God? நீங்கள் பிரச்சனைகளின் மத்தியில் செல்லும் பொழுது நீங்கள் தேவனை துதிக்கிறீர்களா? Are you complaining about the situation and actually being ungrateful to God? இல்லை என்றால் அதை குறித்து நாம் முறுமுறுத்து ஒரு திருப்தி இல்லாமல் பிறரிடத்தில் நாம் அதை குறித்து பேசுகிறோம். Chapter 2 talks about, faith is not just about saying something, and when people are in trouble or need, go, telling them, hey, have faith, I'll pray for you. But you doing something. So here it says, you can use the tongue to just show your faith a little bit, but actually, it says it's more than just talking, but it's about action and what we do. இது என்னவாக கூறுகிறது என்றால், நாம் பிறர் கஷ்டத்தில் படும் பொழுதோ பிரச்சனை மத்தியில் சென்று கொண்டிருக்கும் போது நாம் வெறுமென்று நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் சகோதரனோ சகோதரியே சொல்லிவிட்டு நாம் சும்மா இருக்க கூடாது. மாறாக நம்முடைய விசுவாசமானது கிரியையினால் அது காணப்பட வேண்டும். And in chapter 3 it talks about how we need to use this tongue. மூன்றாம் அதிகாரம் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய இந்த அதிகாரத்திலே எப்படியாக நம் நாவை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். James chapter 1 verse 26 says, if any of you consider yourself to be religious, but if you don't have rain on your tongue, your religion is worthless. யாக்கோபு 1:26 எப்படியாக வருகிறது, நீங்கள் யாரோ ஒருவர் நீங்கள் நீதி பக்திமான் என்று நினைத்தீர்கள் என்றால் உங்களுடைய நாவை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறது. Oh bro, I'm a Christian. I'm a disciple. I've been in the church for 30 years, which I can boast about. Bro, I've been a leader for many years. Bro, I've been doing all these things in God's kingdom. The Bible says if you don't have a rain on your tongue, your religion, whatever you call yourself, is worthless. வேதம் கூறுகிறது, நான் பல ஆண்டு கால கிறிஸ்துவன், நான் தலைவனாக இருக்கிறேன், அப்படியாக இருக்கிறேன், இப்படியாக இருக்கிறேன் என்று பல காரியங்களை சொல்லியும் என்னுடைய நாவை நான் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் என்னுடைய மதமானதோ நான் பின்பற்றக்கூடிய எந்த விசுவாசமானது அது விசுவாசமே அல்ல என்று கூறுகிறது. So call yourself a non-Christian. நம்மை ஒரு அவிசுவாசி என்று கூறி நாம் சொல்லிக் கொள்ளலாம். Because that's what the Bible is saying. Hey, don't call yourself something that you're not. நீங்கள் உங்களை பற்றி இல்லாததை நீங்கள் சொல்லிக் கொள்ள வேண்டாம் என்று சொல்கிறது. If you see the first two verses, it says, not many of you should become teachers, my fellow believers, because you know that we who teach will be judged more strictly. We all stumble in many ways. Anyone who's never at fault in what they say is perfect, able to keep their whole body in check. The Bible is cautioning us, saying, do not rush into becoming a teacher. இந்த முதல் 2 வசனங்கள் பார்க்கும் பொழுது வேதம் என்ன சொல்கிறது என்றால், நம்மில் அநேகர் போதகராக வேண்டும் என்று அவசரப்படக்கூடாது என்று சொல்கிறது. Why? Because that's my first point. Great accountability of teachers and the difficulty of not stumbling. முதலாவது குறிப்பு என்னவென்றால், ஒரு போதகராக இருக்கக்கூடியவருக்கு அதிக பொறுப்பு உள்ளது என்றும் அவர் தடுமாறக்கூடாமல் இருக்க வேண்டும் என்றும் கூறுகிறது. I gave chapter 1 and chapter 2 to Mohan and Philip, and chapter 3 came to me, and I saw this opening verse, and I said, oh God, did I make a mistake? Maybe I should have reversed it the other way. But it so happened, the Bible says, he who teaches will be strictly judged. சகோதரர், இந்த மூன்றாவது அதிகாரத்தில் இவர் வரும் என்று எதிர்பார்க்கவில்லை. திறந்தவுடன் இந்த வசனத்தை பார்த்தவுடன் பிறருக்கு இதை கொடுத்திருக்கலாம் என்று நினைத்தார். ஆனால் வேதம் என்ன கூறுகிறது என்றால், போதிக்கிற எவனும் அதிக ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாவான் என்று கூறுகிறது. Sometimes it's nice to become a leader. It's nice to start teaching others good things. It's nice to to be respected. It's nice to have the the position and the title and all that. But along with it comes responsibility. Along with it comes God's own judgment. Amen. சில நேரம் நாம் தலைவர்களாக ஆக்கப்படும் பொழுது அது சில நேரம் நன்றாக இருக்கலாம், போதிக்கலாம், நல்ல வழியை சொல்லிக் கொடுக்கலாம்,
மதிக்கப்படலாம். ஆனால் நாம் உணர வேண்டிய விஷயம் என்னவென்றால், நாம் தலைவர்களாகும் போது அதோடு கூட நமக்கு அநேக பொறுப்புகளும் நமக்கு அநேக கடமைகளும் வந்து சேரும். அதை நாம் நல்ல விதத்தில் நாம் கையாள வேண்டும். And that puts a lot of burden on me, even as I teach others, even as I teach my children, even as I teach the small groups that I have, saying how much more should I be, according to the standard God has set for me. இதை குறித்து சகோதரர் நினைக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறார் என்றால், அவர் பலருக்கு வேதத்தை சொல்லிக் கொடுக்கும் பொழுதாகவும், சிறு குடும்ப சபைகளில் சந்திக்கும் பொழுதாகவும், பிற கூட்டங்களில் பிறருக்கு போதிக்கும் பொழுதாகவும் அவரை குறித்து அதிகமாக சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் போதிக்க அவர் அதிக ஆக்கினை தீர்ப்புக்கும் அதிக கண்டிப்பாக நியாய தீர்க்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. In Luke 12:48, Jesus warned, "To whom much is given, from him much will be required, and to whom much has been committed, of him they will ask the more." The Bible says here, to whom much is given, much will be expected out of him. லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் இப்படியாக கூறுகிறது, யாரிடம் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவரிடத்திலிருந்து அதிகமாக கேட்கப்படும், எதிர்பார்க்கப்படுகிறது. Why will the teachers be strictly judged, brothers and sisters? ஏன் சகோதர சகோதரிகள் போதகர்கள் அதிகமாக ஆக்கினை நியாய தீர்ப்புக்குள்ளாக செல்வார்கள்? Because we tend to have more knowledge, or we have learned a lot more than a normal lay disciple. ஏனென்றால் போதகராக இருக்கக்கூடியவர் அதிகமாக வசனங்களை வாசித்து அதிலே தேறினவர்களாக இருக்கிறார்கள். We expect others to a certain level or a standard. The question is, what about me? What about me as a leader? இன்னொரு காரியம் என்னவென்றால், நம் தலைவர்களாக போதகர்களாக இருக்கக்கூடியவர்கள் பிறரிடத்தில் ஒரு விதமான ஒரு எதிர்பார்ப்பை வளர்க்கிறோம். அந்த எதிர்பார்ப்பு அவர்களிடத்தில் நாம் வளர்க்கும் போது நாம் கருத்த நம்மிடத்தில் எப்படி எதிர்பார்க்கிறார், அந்த நிலையில் நாம் இருக்கிறோமா என்ற கேள்வி நம்மிடத்தில் வருகிறது. The question is your life and your doctrine glorifying God, and is it according to God's expectation? கேள்வி என்னவென்றால், உங்களுடைய வாழ்க்கையானது உங்களுடைய நம்பிக்கையின் படி நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய விசுவாசத்தின் படி இருக்கிறதா என்பதே முக்கியமான கேள்வியாகிறது. One of the authors says, God will judge us on the last day with special strictness on account of our influence over others. இப்படியாக வேதம் சொல்கிறது, நம்முடைய போதகர்களாக இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக நியாயம் தீர்க்கப்படுவார்கள். ஏனென்றால் அவர்கள் பேசக்கூடியது பிறரையும் சரி பலரையும் சரி அது பாதிக்கும். Because we can help people to the right direction, or we can completely take them away from God and go in a satanic way. ஏனென்றால் போதகர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு கீழாக இருக்கக்கூடியவர்களையோ அவர் வழிநடத்தக்கூடிய சீஷர்களை சரியான பாதையில் நல்வழிக்கு நடத்தி செல்லலாம். இல்லை என்றால் மாறாக தவறான பாதையில் அவர்களை மரணத்துக்கு ஏதுவாகவும் நடத்தி செல்ல முடியும். People look up to us. What we say, they believe it's from God, so they get influenced. ஒரு போதகர் பேசும் பொழுது அவர்கள் தேவனுடைய வார்த்தை தேவனால் பயன்படுத்தக்கூடிய ஒருவரை நினைத்து அப்படியாக தான் சீஷர்கள் அவர்களை பார்ப்பார்கள், அவர் சொல்வதை கேட்பார்கள். So if I am not doing according to God, then I am leading people away from God. ஆதலால் நான் தேவனின் பிரகாரம் நான் நடக்கவில்லை என்றால் என்னை பார்க்கிறவர்களை நான் தவறான வழிக்குள்ளால் நடத்தி விடுவேன். Teachers get tested and they get judged more strictly. An author by name Clark said, their case is awful. They shall receive greater condemnation than common sinners. They have not only sinned in thrusting themselves into that office to which God has never called them, but through their insufficiency, the flocks over whom they have assumed a mastery perish for lack of knowledge, and their blood will God require at the watchman's hand. The Bible says that because of our insufficiency, or because of our lack of leading people the way God wants us to lead, God will strictly judge us. இப்படியாக ஒருவர் சொல்லுகிறார் என்னவென்றால், ஒரு போதகராக தலைவராக இருக்கக்கூடியவர் அவர் சரியான விதத்தில் வழிநடத்தவில்லை என்றால், அவர்கள் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய விதத்தில் செயல்படவில்லை என்றால், அவர்கள் அதிகமாக ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாகவும் அதிக கண்டிப்பாக நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்று சொல்கிறார். You can teach someone the deep truths of the Creator of the universe. You can also lead someone astray, teaching them lies from Satan. நாம் போதகராக இருப்பவர்கள் நாம் கேட்கக்கூடியவர்களை சரியான
James is saying is what we say matters, especially when you are a teacher. As a teacher of the Word of God, people are intentionally looking to you to learn, and what you say can have drastic effects on them. யாக்கோபு அவர்கள் இப்படியாக கூறுகிறார், ஒரு போதகராக இருக்கக்கூடிய நீங்கள், ஒரு தலைவராக இருக்கக்கூடிய நீங்கள், நீங்கள் என்ன பேச வேண்டும், நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம், அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் உங்களை உன்னிப்பாக உங்களுடைய சீஷர்கள், உங்களோடு இருப்பவர்கள் உங்களை உன்னிப்பாக பார்க்கிறார்கள். அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து ஒருவேளை தேவனுக்கு பக்கமாக வரலாம், தேவனுக்கு விலகி போகலாம். So many of you are not leaders are thinking, oh my God, this is not me. I escaped this. It's only for those guys. And now you're thinking about all those people in your mind whom you feel are not a good example, whom you feel are saying something but not doing those things, whom you feel are hypocrites, and you're feeling very good about yourself. ஒருவேளை நம்ம என்ன நினைக்கலாம், அப்பா நல்லவன், நான் தலைவர் ஆகல, அப்புறம் பல தலைவர்களை பார்த்து எல்லாம் சிக்கிட்டாங்க, நல்லவர்கள் இருக்கும்போது அப்படி இப்படி நம்ம நினைக்கலாம். Oh, it's for Johnson, maybe for Lazarus also. It's for all these leaders, but the Bible does not stop there. நாம் நினைக்கலாம் ஒருவருக்கு இருவர், இவங்க ஒருத்தர் ரெண்டு பேருக்கு மட்டும் இந்த பிரச்சனை என்று. ஆனால் வேதம் அதோடு நிறுத்துவதில்லை. The scripture goes on to say that we all stumble. வசனம் இப்படியாக சொல்கிறது, நாம் எல்லோரும் தடுமாறக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று. Which means if you are not stumbling, then you're perfect. You're living according to God. அது என்னவென்றால் நாம் தவறாமல் இருப்பவர்கள் என்றால் நாம் பரிபூர்ணராக இருந்து விடுவோம். Can any one of us say, I have not stumbled with my words? யாரோ ஒருவர் சொல்ல முடியுமா, என்னுடைய வார்த்தையை நான் இதுவரை தவறவே இல்லை, நான் தப்பாக பேசவில்லை என்று சொல்ல முடியுமா? If you say so, you can raise your hand now, and I'll be very glad to look at you as a perfect human being. But none of us can. Because the moment you raise your hand, your spouse will look at you. Or if your spouse is not, your children will look at you. If your children are not okay, maybe your siblings will look at you. Someone will look at you because everyone knows that you've all fallen somewhere. நாம் இதுவரை நம்முடைய வார்த்தையை தவறாக பேசவில்லை என்று சொன்னோமானால், அப்படி சொல்லி செய்ய தூக்கிறோம் என்றால், பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய மனைவியோட நம்மளை பார்ப்பார்கள், அவர்கள் பார்க்கவில்லை, பிள்ளைகள் நம்மளை பார்ப்பார்கள், அப்படி அவங்க பார்க்கணும், கூட பார்க்க சகோதர சகோதரி யாராவது பார்ப்பாங்க, கடைசி சபையில் யாராச்சும் பார்ப்பாங்க. If you notice, I didn't see Maria when I was saying your spouse will look at you. I was looking at you all this side. சகோதரர்களோட மரியாதை பார்க்கலைங்கிறாரு. Most of you see me as a very soft, very calm, collected person. Most of you see that way. And sometimes you will be thinking, what a good brother. But my children and my wife know the other side of Johnson. சகோதரர் சொல்கிறார், அநேகர் வந்து நீங்கள் என்னை பார்ப்பீர்கள், என்னை பார்த்து விட்டு ரொம்ப அமைதியான பொறுமையான உள்ள ஒரு சகோதரர், அருமையான சகோதரர் என்று நாம் இடை கொடுக்க நினைக்கக்கூடும். ஆனால் அவருடைய குடும்பத்திலே சகோதரிகள் மரியாதை, அவருடைய பிள்ளைகள், அவங்களுக்கு தான் சகோதரனுடைய அவருடைய மறுபக்கம் எப்படி இருக்கிறது, அவருடைய பேசக்கூடிய வார்த்தைகள் ஒருவேளை எல்லா நேரமும் உடைய மாதிரி இருக்காது. And whenever Maria confronts me saying your tone, your words are very harsh, do you think I accept it very humbly? ஒருவேளை சகோதரி அவரை பார்த்து உங்களுடைய நீங்க சொல்ற காரியம் சரி, நீங்க சொல்லக்கூடிய விதம் வந்து ரொம்ப கடினமாக இருக்கிறது என்று சொன்னால் அதை எளிதாக ஏற்றுக்கொள்வாரா? No, it just multiplies with a lot of other words. Trying to justify myself, saying how right I am. இல்லை, மாறாக அதை பற்றி அவர்கள் சொல்லும் பொழுது இன்னும் அதிகமாக எனக்கு அதிகமான வார்த்தைகள் வருகிறது, அது இன்னும் பெருசாக தோன்றுகிறது. Stumble does not mean just a fall. Stumble means, the trips, all the things that hinders us from progressing in the way God wants us to progress. Stumble அப்படின்னு சொல்லக்கூடியது என்னவென்றால், நாம் அப்படியாக விழுந்து விடுவது கிடையாது, மாறாக நம்முடைய முன்னேற்ற பயணத்திலே வரக்கூடிய சிறிய தடைகளாக இருக்கிறது. So James is saying, he did not say you will stumble, he said we all will stumble. He's including himself. And the only person who will not stumble is Jesus Christ. Because the Bible says, even in all those times when he was hurting, when he was persecuted, when he was going through, very hard times, he kept himself from sinning through his words.
இங்கே பார்க்கும் பொழுது யாக்கோபானவர் அவர் நீங்கள் எல்லாம் தவறுகிறீர்கள் என்று சொல்லவில்லை, அவர் அவரையும் சேர்த்துக் கொண்டு நாம் எல்லோரும் தவறுகிறவர்களாக தான் இருக்கிறோம் என்று சொல்கிறார். இந்த உலகத்தில் தவறாதவர் யாருமே கிடையாது, இயேசு கிறிஸ்துவை தவிர. வசனம் வேதம் சொல்கிறது, அவர் பலவிதமான போராட்டங்கள் மத்தியிலும் அவர் பலவிதமான அவமானங்கள் மத்தியிலும் செல்லும் பொழுது கூட அவர் எந்த விதத்திலும் அவர் தவறு செய்யாதவராகவே இருந்தார். There are many scriptures that refers to this point where everybody stumbles. In 1 Kings 8:46 it says, "For there is no one who does not sin." அநேக வேத குறிப்புகள் இருக்கிறது. என்றால் வேதம் சொல்கிறது எல்லோருமே நாம் தவறி இருக்கிறோம் என்று அப்படியாக தான் வேதம் சொல்கிறது. Job chapter 14 verse 4 says, "Who can bring what is pure from the impure? No one." யோபு 14:4 சொல்கிறது, யார் சுத்தமானதை அசுத்தத்திலிருந்து கொண்டு வர முடியும்? யாராலும் முடியாது என்று சொல்கிறார். Proverbs 20 verse 9 says, "Who can say, I have kept my heart pure, I am clean and without sin." நீதிமொழிகள் 70:9 இப்படியாக சொல்கிறது, யார் தங்களை சுத்தமாக வைத்திருக்கிறோம் என்று யாரால் தங்களை சொல்ல முடியும்? Ecclesiastes 7:20 says, "Indeed there is no one on earth who is righteous, no one who does what is right and never sins." நீங்க எக்லீசியாஸ்டஸ் 7:20 இப்படியாக சொல்கிறது, யாருமே இந்த பாவம் தெரியாத ஒரு நியாயாதிபதி யாருமே கிடையாது என்று வேதம் சொல்கிறது. 1 John 1:8 and verse 10 says, "If we claim to be without sin, we deceive ourselves, and truth is not in us. If we claim we have not sinned, we make him out to be a liar, and his word is not in us." What it says is that we are all going to stumble, we are all going to fall, we are all going to hurt each other. 1 யோவான் 8:6 இப்படியாக கூறுகிறது, நாம் பாவம் இல்லை என்று நாம் சொன்னால் நாம் பொய்யராக மாறிவிடுகிறோம். அப்படி என்றால் நாம் எல்லோருமே பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். James is saying spiritual maturity is all about the way you handle yourself with the words. நாம் எப்படியாக நம்முடைய வார்த்தையை கையாளுவோம் என்று தான் இதை யாக்கோபு கூறுகிறார். Jesus emphasized very clearly in Matthew chapter 12, 34-37, he rebukes, he says, "You brood of vipers, how can you who are evil say anything good? For the mouth speaks what the heart is full of. A good man brings good things out of the good stored up in him, and evil man brings evil things out of the evil stored up in him. But I tell you that everyone will have to give account on the day of judgment for every empty word they have spoken. For by your words you will be acquitted, and by your words you will be condemned." Amen? What does the Bible say here? The Bible is saying, out of the overflow of your heart, the mouth will speak. நம்முடைய இருதயத்தின் நிறைவினால் நம்முடைய வாய் பேசும் என்று வேதம் சொல்கிறது. The Bible says that every empty word or every useless word that you use will be judged. நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வீணான வார்த்தையும் நியாயத்தீர்ப்பிலே கொண்டு வரப்படும் என்று வேதம் சொல்கிறது. And the Bible goes on to say that your words will acquit you or it will condemn you. வேதம் இப்படியாக தொடர்ந்து என்ன சொல்கிறது என்றால், நாம் பேசக்கூடிய வார்த்தைகளினாலே நாம் நியாயத்தீர்க்கப்படுவோம் என்று. Amen, brothers and sisters. So we have this tongue that we have, and then what do we do with that? We keep on using it, but using it very carelessly. அதனால் சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய நாவுகளை எப்படியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? சரி பயனுள்ள விதத்தில் செய்கிறோமா இல்லை என்றால் அது ஒரு அலட்சியமாக பயன்படுத்துகிறோம். How do we stumble with our words? எப்படியாக நம்முடைய வார்த்தைகளை நாம் தடுமாறுகிறோம்? We stumble in our words with ourselves by boasting, exaggeration, and a very selective way of reporting. நாம் எப்படி நம்மை குறித்து நம்முடைய வாழ்க்கையை தடுமாறுகிறோம் என்றால், நாம் நம்மை குறித்து பெருமை பேசுகிறவர்களாக இருக்கலாம், நாம் சில விஷயங்களை மறைத்தும் நமக்கு சாதகமாக பேசக்கூடியவர்களாக நாம் இருக்கலாம். We are very good at boasting about ourselves. நம்மை குறித்து பெருமை பாராட்டுவது நமக்கு ரொம்ப விருப்பமான காரியம். Because you want to feel good about yourself. ஏனென்றால் நாம் நம்மை குறித்து நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். And you feel others don't feel good about yourself, so you want to force it on them and they feel good about you. பிறரும் நம்மை நல்லவர்கள் நினைக்க வேண்டும் என்பதற்காக நாம் இன்னும் அதிகமாக பேசுவோம். And then we go into exaggeration. A small thing, try to really make it big. அதுக்கு பின்பாக நாம் ஒரு சிறிய காரியத்தை பெரிதாக ஏற்ற இறக்கத்தோடு பேச ஆரம்பிப்போம். And then we do the selective reporting, meaning say what is useful for us, what is an advantage for us, and not talk about things that are against us. அதன் பின்பாக நாம்
பிறரிடத்தில் பேசும்போது நாம் சில விஷயங்களை மாத்திரம் எடுத்துக்கொண்டு நமக்கு எவைகள் சாதகமாக இருக்கிறதோ அதை மாத்திரம் பேசக்கூடியவர்களாக மாறுவோம். That's how we stumble. இப்படியாக நாம் நம்முடைய வார்த்தைகளை தடுமாறுகிறோம். This is in a way we stumble about ourselves, but how we stumble about others. இப்படியாக நாம் நம்மை குறித்து நாம் தடுமாறுகிறோம். பிறரை குறித்து எப்படி நாம் தடுமாறுவோம்? We stumble by criticisms. We criticize others very freely. நாம் பிறரை எளிதாக அவருடைய குற்றங்களை குறைகளை பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம். We criticize about the church leadership. We criticize about the people who are doing different responsibilities. We criticize about, this is not right, that is not right. We are very free to criticize. நாம் எளிதில் பிறரை குறித்தும் அவர்கள் தலைமையை குறித்தும் சபையில் நடக்கக்கூடிய பல காரியத்தை குறித்தும் நாம் தவறாக எளிதாக நாம் பேசிக்கொள்வோம். My challenge for people who criticize is, when you're criticizing, it's good that you want to criticize, but have you put a little bit of your effort in helping with that particular thing or whatever you're criticizing about? நாம் பிறருடைய குற்றங்களையோ குறைகளையோ இல்லை ஒரு காரியத்தின் நிறைவில்லாதவற்றை பேசும் பொழுது நீங்கள் ஏதாச்சும் நான் உங்களிடத்தில் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால் அதை குறித்து நீங்கள் ஏதாச்சும் முயற்சி எடுத்திருக்கிறீர்களா? அதை மாற்றுவதற்கு நீங்கள் ஏதாச்சும் செய்திருக்கிறீர்களா? If you've done something, amen, I would appreciate. Okay, your criticism is worth, your criticism, whatever. But most of you criticize, but you don't do anything about it. நாம் அதை குறித்து குறை சொன்னாலும் நாம் அதை குறித்து ஏதாச்சும் நன்மையானதை செய்திருக்கோம் என்றால் சந்தோஷப்படுகிறேன். ஆனால் நிறைய நேரத்தில் நாம் வெறும் குறை கூறுகிறவர்களாக மாத்திரமே இருக்கிறோம் என்றால் நாம் எந்த காரியம் அதை குறித்து செய்வதில்லை. We stumble with our words with gossip. நாம் நம்முடைய வார்த்தையில் பிறரை குறித்து புறம் பேசிக்கொண்டு நாம் தடுமாறுகிறோம். In church we are supposed to be, a family. ஒரு சபையில் நாம் ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும். But we are very free to gossip about one another. ஆனால் நாம் எளிதில் சீக்கிரத்தில் நாம் பிறரை குறித்து புறம் பேசுகிறவர்களாக மாறுகிறோம். You want to spread some news about somebody that you are not actually completely aware of. நமக்கு தெரியாத முழுசா தெரியாத ஒரு விஷயத்தை பிறரை பற்றி தவறாக நாம் எளிதில் பரப்புவதற்கு ஆவலாக இருப்போம். We stumble with slander. நாம் அவதூறு பேசி நாம் தடுமாறுகிறோம். We want to malign somebody, put them down. யாரோ ஒருவரை நாம் கீழாக தள்ள வேண்டும் என்று நாம் அதற்காக பேச வேண்டும். அவருடைய பேரை எடுத்துப்போம். We stumble with anger. We use harsh words. கோபத்தினால் பிறரை காயப்படுத்தக்கூடிய கோபமான வார்த்தைகளை பேசுவோம். We stumble by being, we just flatter people just so that we can get something out of it. பிறரிடத்தில் ஏதாச்சும் ஆதாயம் பெறுவதற்காக அவர்களை சும்மாவாக உயர்த்தி பேசுவோம். We stumble by being insincere in our words. உண்மையில்லாத தன்மையால் நாம் தடுமாறுகிறோம். Am I talking about you? Am I talking about myself? உங்களை குறித்து பேசுகிறேனா இல்லை என்னை குறித்து நான் பேசுகிறேனா? Maybe there are other things that you're stumbling in with your words. இதெல்லாம் வேற ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் தடுமாறிக்கொண்டிருக்கலாம். We can stumble with deceit and lying. பொய்யினாலும் ஏமாற்றத்தினாலும் நாம் தவறிக்கொண்டிருக்கலாம். A lot of us can get away with lying and deceit, but let me tell you, one way or the other you'll be caught with your own lies. நாம் பொய் சொல்லி ஏமாற்றி தப்பித்துக் கொண்டே சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன் நிச்சயமாக என்னைக்கோ ஒரு நாள் நாம் சிக்கிவிடுவோம். So James is saying, do not become a teacher, but at the same time, watch out with your words, don't stumble, because if you control that, that will help you be a good Christian. யாக்கோபு கூறுகிறார், அவசரப்பட்டு ஒரு போதகராக ஆக வேண்டும் என்று நினைக்காதீர்கள், ஆனால் உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் ஜாக்கிரதையாக பயன்படுத்த வேண்டும். இல்லை என்றால் நாம் பாவத்தில் சிக்கிவிடுவோம். That does not mean you don't want to, aspire to be a leader. Amen. Those who are young and wanting to become a leader, believe God will, lead you to that path if He has decided one for you. But pray about it. At the same time, be a watchful Christian, setting an example in your words and actions. அதே சமயம் நான் சொல்கிறேன், தலைவராக கூடாது என்று நான் சொல்லவில்லை. அதற்குண்டான தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் திட்டம் இருந்தது என்றால் அதை குறித்து ஜெபித்து நிச்சயமாக நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். Amen, brothers and sisters. All of us, feel a little, okay, he's talking about us. And this is a very sensitive matter. Let's move on to the next passage. The second point is the power of the tongue. What the tongue can do to each of us. அடுத்ததான குறிப்பு என்னவென்றால் நம்முடைய நாவுடைய வல்லமை குறித்து, நம்முடைய சக்தி குறித்து. Okay, the passage reads, when we put bits into the mouths of horses to make them obey us, we can turn the whole animal.
Or take ships as an example. Although they are so large and are driven by strong winds, they are steered by a very small rudder wherever the pilot wants to go. Likewise, the tongue is a small part of the body, but it makes great boasts. Consider what a great forest is set on fire by a small spark. The tongue also is a fire, a world of evil among the parts of the body. It corrupts the whole body, sets the whole course of one's life on fire, and itself set on fire by hell. Man, what a strong word. I'm sure James was one of those people who got affected a lot by words. மிகவும் ஒரு கடினமான ஒரு பகுதியாக இருக்கிற வசனங்களாக இருக்கிறது. நான் நம்புறேன் யாக்கோபு இந்த மாதிரி ஒரு கடினமான பிரச்சனையை சந்திச்சிருப்பார் அவருடைய வாழ்க்கையினால். James is very simply saying your tongue is the smallest part of your body. யாக்கோபு சொல்கிறார் உங்களுடைய நாவானது உங்களுடைய சரீரத்திலே ஒரு மிக சிறிய உறுப்பாக இருக்கிறது. There are other big parts of your body. They're bigger than the tongue, but the tongue being small can damage you a lot. அவர் என்ன சொல்கிறார்கள் மற்ற உறுப்புகளை பார்க்கிறோம் நாவு சிறிதாக இருந்தாலும் அது அதனால் அதிக சேதாரம் உண்டாகக்கூடும் என்று சொல்கிறார். The Bible says that when they put a bit in the horse's mouth and then they control it with the rein, and they're able to turn that whole massive animal to the direction they want to lead. வேதம் சொல்கிறது ஒரு குதிரை எவ்வளவு ஒரு பலமாகவும் ஒரு பெரிய ஒரு மிருகமாக இருக்கும் பொழுது கூட அதனுடைய வாயிலே அந்த கடிவாளம் போடும்போது அதை நாம் எங்க செய்ய வேண்டுமானால் திருப்ப முடியும், அதை எப்படி வேண்டுமானால் வழி நடத்தி கொண்டு போக முடியும். And similarly, a ship is huge, carrying a huge number of tons of weight, massive cargoes and other things, including people. But then it is the direction can be changed by a small plate called the rudder. அதே போல தான் ஒரு படகானது ரொம்ப பெரியதாக இருக்கிறது. அந்த அவ்வளவு பெரிய படகையும் எப்படியாக திசை திருப்ப வேண்டும் என்பது ஒரு சிறிய சுக்கானால் செய்கிறார்கள். If you see the picture here, that whole animal can be controlled by that small bit. இந்த படத்தில் பார்க்கிறதை போல ஒரு பெரிய ஒரு மிருகத்தை ஒரு சிறிய ஒரு கடிவாளத்தால் கட்டுப்படுத்த முடியும். And that whole ship can be controlled by that rudder. அந்த அவ்வளவு பெரிய ஒரு படகு அந்த சிறிய ஒரு சுக்கானால் கட்டுப்படுத்த முடியும். But then the person who was having the reins on the horse should control it and lead it properly as well. ஆதலால் அந்த இந்த மனிதர் அந்த குதிரையை அந்த மிருகத்தை கட்டுப்படுத்துகிறாரோ அவர் அதை சரியான திசையில் கொண்டு செல்ல வேண்டும். And the pilot should also make sure that he takes the ship to the right direction. அதே போல அந்த படகோட்டியும் அது சரியான விதத்தில் அந்த சுக்கானை பயன்படுத்தி சரியான திசைக்கு அதை கொண்டு செல்ல வேண்டும். Likewise, your tongue can determine how you lead your life. அதே போல நம்முடைய நாவானது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது. You can allow the tongue to lead you in the right direction or in a very wrong direction. நம் நாவை நாம் சரியான வாழ்க்கைக்கு பயன்படுத்தலாம், இல்லை என்றால் அதை நாம் தவறாக நம்மை இழுத்துக் கொண்டு செல்லும்படி நாம் பயன்படுத்தலாம். Just imagine a horse. Somebody trying to go on a horse and then they're not holding the reins and the horse is going wild. சிந்தித்து பாருங்கள், ஒரு குதிரையானது கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கிறது. யார் அதை பிடித்துக் கொள்ளாமல் ஒரு உட்கார்ந்து கொண்டிருந்தார் என்றால் அது எப்படியாக போகும்? Just imagine a ship in a storm and there's no control over the ship. யோசித்து பாருங்கள், ஒரு படகானது ஒரு புயலுக்கு மத்தியில் சிக்கிக் கொண்டிருக்கிறது. அது எப்படியாக செயல்படும்? We know in both these scenarios, the way forward is destruction. இந்த ரெண்டு சூழ்நிலைகளிலும் அது முன்னேறி சென்றால் அது ஒரு ஆபத்துக்கு அழிவுக்கு தான் போக முடியும். The same thing that can happen with our life, brothers and sisters. If you don't have a rein on your tongue, a control on your tongue, you're leading your life to destruction. அதே போல தான் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நம் நாவை நாம் கட்டுப்படுத்தவில்லை என்றால் அது நம்மை அழிவுக்கே எடுத்து செல்லும். Are you controlling today? The way you talk, the way you conduct yourself, and the way you approach people with your tongue. நாம் பிறரிடத்தில் பேசும் பொழுது பழகும் பொழுதோ நம்முடைய நாவை நாம் கட்டுப்படுத்தி நம்முடைய அதை நாம் அடக்கி வாசிக்கிறோமா? I know for me, even as I'm talking to brothers, in the recent past I've gone through some hurts, some things that didn't go well, and some things, did not go according to how I expected, and I thought I was okay, doing well. But then there came a point when my heart started getting bitter. My heart started becoming negative.
my heart started becoming more and more hateful, revengeful, and it was not helping me at all. சகோதரர் அவருடைய வாழ்க்கையை பற்றி பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில நாட்கள் சில காலங்களுக்கு முன்பாக அவர் பல விதமான போராட்டங்கள் பிரச்சனைகள் சூழ்நிலைகள் மத்தியில் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் இயன்றவரை அவரை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தார். அப்படி இருக்கும் பொழுது கூட கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்குள்ள ஒரு கசப்பான உணர்வுகளும் ஒரு பழிவாங்கக்கூடிய எண்ணங்களும் அதிகம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர் காணப்பட்டார். My heart was listening and it was going according to my emotions. அவருடைய இருதயமானது அவர் எப்படி யோசிக்கிறாரோ அதன்படி கொஞ்சம் கொஞ்சமாக சென்று கொண்டிருக்க ஆரம்பித்தது. Slowly but steadily my conversation started becoming very negative. It started becoming more, I was slandering about somebody or talking about somebody in a negative way. கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய இருதயம் கொஞ்சம் கடினமானது. பிறரை குறித்து கொஞ்சம் கோபமாக பேசக்கூடியவராகவும் கொஞ்சம் தவறாக புறம் பேசக்கூடியவராகவும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தார். And there were conversations that I would just get into and suddenly I drifted into that kind of a negativity and negative conversation about the person who was hurting me. அவர் சாதாரணமாக தான் பேசிக் கொண்டிருப்பார் ஆரம்பிப்பார். அப்படியே பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அப்படியாக திசை மாறி அவர் யாரை குறித்து கோபப்படுகிறாரோ அவர் சரியான ஒரு வேலையோ அவரை குறித்து தவறாக பேசக்கூடிய திசையிலே அது போய்விடுகிறது. I was wondering, where am I heading? What am I doing? Is this the way I should be living my life? அப்பொழுது சகோதரர் அவருடைய வாழ்க்கை குறித்து சிந்தித்து பார்த்தார். நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? இப்படியாகத்தான் நான் வாழ வேண்டுமா? இப்படி நான் என்னுடைய காரியங்கள் இருக்க வேண்டுமா என்று சிந்தித்து பார்த்தார். Brothers and sisters, it is a dangerous path to be on because it destroys you completely as a Christian. சகோதரிகளே, ஒரு பயங்கரமான ஒரு பயப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதை சரியான விதத்தில் நாம் கையாளவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையை அது அழித்துவிடும். There are times when I have to cut down and say, no, I'm not going to continue this path. சில நேரங்களில் அவர் சிந்தித்தார், இல்லை நான் இந்த மாதிரியான பாதையில் நான் தொடர்ந்து செல்ல மாட்டேன், இதை மாற்ற வேண்டும் என்று சிந்தித்தார். And there are times that I have to go and pray a lot more, asking God for forgiveness because I know being bitter, being negative, being slanderous or being abusive about somebody is not going to help me at all. அப்படியாக இருக்கும்போது அவர் சில நேரத்தில் அவர் தேவனிடத்தில் போய் அதிகமாக ஜெபிக்கவும் நான் இந்த காரியத்தில் நான் மாற வேண்டும் என்று நினைத்து இந்த திசையில் நான் சென்று கொண்டிருந்தேன் என்றால் அது எனக்கு உதவாது என்று உணர்ந்து அதிலிருந்து மாறுவதற்கு முயற்சி எடுத்தார். I want us to ask ourselves today, are you being like me? இன்று நான் உங்களிடத்தில் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், என்னை போல நீங்கள் இருக்கிறீர்களா? Is your heart negative? Is your heart filled with hateful things, or is it revengeful? Is it thinking about somebody? Is it wanting to take revenge on that particular person? And are your words in that particular line? உங்களுடைய இருதயமானது எப்படியாக இருக்கிறது இந்த நாளிலே? யாரும் கசப்போடு இருக்கிறதா? பிறரை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணங்கள் அதிகமாக வருகிறதா? யாரோ ஒருவர் உங்களை துக்கப்படுத்தி இருந்தால், வேதனைப்படுத்தி இருந்தால், அவர்களிடத்தில் எப்படியாக நான் பழிவாங்க வேண்டும், எப்படியாக கோபமாக நம்முடைய வார்த்தைகள் எப்படியாக இருக்கிறது? அன்பாக இருக்கிறதா இல்லை என்றால் கோபத்தோடு இருக்கிறதா? அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணங்கள் உயர்ந்திருக்கிறதா? The Bible says a small spark can set the whole forest on fire. வேதம் சொல்கிறது ஒரு சிறிய தீயானது ஒரு மிகப்பெரிய காட்டையை பற்றி விடும் என்று. Similarly, your tongue is equal to that fire. அதே போல தான் அந்த சிறு நம்முடைய நாவானது அந்த சிறு தீயை போல தான் இருக்கிறது. Sometimes you may think these words will not harm anybody, but let me tell you, it can damage people for the rest of their life. சில நேரத்தில் நாம் நினைத்து கூட நாம் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் யாரையும் பாதிக்காது என்று. ஆனால் நான் சொல்கிறேன், அவருடைய வாழ்க்கை முழுவதும் பாதிக்கக்கூடிய அளவுக்கு சில நேரம் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள். The Bible says your tongue is fire, it is also fire from hell. வேதம் சொல்கிறது நம்முடைய நாவானது ஒரு நெருப்பு என்று, அது நரகத்தில் எரியக்கூடிய நெருப்பை போல இருக்கிறது என்று. And the tongue is a fire of world of wickedness set among our members. அதே ஒரு அநீதி நிறைந்த ஒரு உலகம் என்று நம்முடைய நாவை குறித்து சொல்கிறது. It says it's contaminating and depraving the whole body and setting on fire the wheel of birth. அது நம்முடைய மொத்த சரீரத்தையே தீட்டுப்படுத்தக்கூடியதாகவும் நம்முடைய ஜீவ சக்கரத்தையே அது அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. Brothers and sisters, our tongue can not only destroy us, it can destroy others around us as well.
நம்முடைய நாவானது நம்மை மட்டும் பாதிப்பதில்லை, நம்மை சுற்றி இருப்பவர்களையும் பாதிப்படைய வைக்கிறது. Proverbs 16:24 says, pleasant words are like honeycomb, sweetness to the soul, health to the bones. நீதிமொழிகள் 12:25 கூடியாக சொல்கிறது, நம்முடைய வார்த்தைகள் பிறருக்கு ஒரு தேனை போல இனிதாக இருக்கக்கூடும். Proverbs 10:19-21 says, when there are many words, transgressions and offense are unavoidable. நாம் நிறைய வார்த்தைகளை பேசும் பொழுது அதிலே குற்றங்களும் தவறான வார்த்தைகள் பேசுவதை நம்மால் தடுத்து நிறுத்த முடியாது. But he who controls his lips and keeps thoughtful silence is wise. எவன் ஒருவன் அமைதியாக இருந்து அதை குறித்து சரியான விதத்தில் சிந்திக்கிறானோ அவன் தன் நாவை கட்டுப்படுத்திக் கொள்வான். The tongue of a righteous is like precious silver. ஒரு நீதிமானுடைய நாவானது ஒரு வெள்ளியை போல இருக்கிறது. The lips of the righteous speak and guide many, but fools who reject God and His wisdom die for lack of understanding. நீதிமானுடைய நாவு படரை நீதிக்கு ஏதுவாக ஜீவனுக்கு ஏதுவாக நடக்கிறது, ஆனால் ஒரு முட்டாளுடைய நாவானது படரை அழிவுக்கு ஏதுவாக கொண்டு போகிறது. Proverbs 18:21 very beautifully says, the tongue is the power of life and death, and those who love it will eat its fruit. நாவானது நமக்கு ஜீவனை கொடுப்பதற்கும் நம்மை சாவுக்கு ஏதுவாக நடக்கக்கூடிய வல்லமை உள்ளது. அதை விரும்புகிறவன் அதை சரியான விதத்தில் பயன்படுத்திக் கொள்வான். Someone wrote this poem. It reads, a careless word may kindle strife, a cruel word may wreck a life, a bitter word may hate and still, a brutal word may smite and kill, a gracious word may soothe the way, a joyous word may light the day, a timely word may lessen stress, a loving word may heal and bless. So இப்படியாக அவர் சொல்கிறார், நம்முடைய வார்த்தையினால் பல நன்மைகளையும் நம்மால் செய்ய முடியும், பல பேரை சந்தோஷப்படுத்த முடியும், சமாதானத்தை கொண்டு வர முடியும். அதே நேரத்தில் நம்முடைய நாவை தவறாக பயன்படுத்திவிட்டால் அது அழிவுக்கு ஏதுவாகவும் பிறரை துன்பத்திலும் பல போராட்டத்திலும் கொண்டு போய் நிறுத்திவிடும். And the third point quickly is the difficulty of taming tongue. All kinds of animals, birds, reptiles, and sea creatures are being tamed and have been tamed by mankind, but no human being can tame the tongue. It is a restless evil full of deadly poison. The Bible says no human being can tame the tongue. மூன்றாவது குறிப்பு என்னவென்றால் நம்முடைய நாவை கட்டுப்படுத்தக்கூடியதில் இருக்கக்கூடிய கஷ்டம் என்னவென்று சொல்கிறது. நம் எல்லா பலவிதமான காட்டு மிருகங்களையும் பல ஊர் பிராணிகளையும் பலவற்றை நம்மால் கட்டுப்படுத்த முடியும், ஆனால் நம்முடைய நாவை ஒரு நாளும் கட்டுப்படுத்த முடியாது என்று வேதம் சொல்கிறது. There's a tiger temple in Thailand where the monks have tamed the tigers, and they started this in 1999 when one of the cubs lost its mother to the poachers. இந்த தாய்லாந்து தேசத்திலே ஒரு புலிக்கான ஒரு கோவில் இருக்குதுன்னு சொல்கிறார்கள். அங்கே பார்க்கும் பொழுது அந்த புலிகளை அவர்கள் ஒரு சாதாரண ஒரு விலங்குகளை போல வைத்து பாதுகாத்து வருகிறார்கள். Isn't it amazing? Humans among the tigers. இதை பார்க்க ஆச்சரியமாக இல்லையா? புலிகள் மத்தியில் மனிதர்கள் சமாதானமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். If you're visiting Thailand, make sure you go there because you can take photographs also of the tigers. நீங்கள் ஒரு தாய்லாந்து தேசத்துக்கு போனால் அங்கே போய் பாருங்கள், புலிகளோட போட்டோ கூட எடுத்துக்கலாம். But what is the Bible trying to say? ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? The Bible is saying animals, wild animals, even the wild sharks, the huge sharks, and the whales, and the dolphins, and you guess the animal, most of them are getting tamed, but the tongue is something that cannot be tamed. அதாவது நாம் மிகப்பெரிய மிருகங்கள், நாம் எந்த மிருகத்தை குறித்து சிந்தித்து பார்த்தாலும் அநேக மிருகங்களையும் இப்பொழுது மனிதனால் கட்டுப்படுத்த முடிகிறது, ஆனால் அவருடைய சொந்த நாவை அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை. It's an unruly evil full of deadly poison. அது விஷம் நிறைந்த ஒரு பொருளாக இருக்கிறது என்று சொல்கிறது. Can you think about yourself having poison in your mouth? யோசித்து பாருங்கள், உங்கள் நாவிலே விஷத்தை கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இருக்கிறீர்கள் என்று யோசித்து பாருங்கள். Just imagine every time you speak is just poison coming out. ஒவ்வொரு முறை நாம் பேசும் பொழுது விஷம் கக்குகிறோம். Just imagine every word that you speak is hard and destructive and not useful for people around you. நாம் பேசக்கூடிய ஒரு வார்த்தைகள், நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களும் பிறரை உடைக்கக்கூடியதும், பிறரை துக்கப்படுத்தக்கூடியதும், அவர்களை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாகவே இருக்கிறது என்றால் சிந்தித்து பாருங்கள். Is
Is that the reason why God gave us a tongue? அதற்காக நமக்கு நாவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. To make this, the organ that we have as a deadly poison? இது ஒரு பயங்கரமான கொடிய விஷத்தை போல மாற்றிவிட வேண்டுமா? It can murder people around us. நம்மை சுற்றி இருக்கிறவர்களை அது மரணத்துக்கு ஏதுவாக நடத்தக்கூடிய வல்லமை நம்முடைய நாவுக்கு இருக்கிறது. One author says the poison of the tongue is no less deadly. It murders men's reputation by the slanders it utters, their souls by the lust and passions it stirs up in them, and many times their bodies too by the contention and quarrels it raises against men. It says that it is damaging or it is equal to burdening people and people's reputation. ஒரு நபர் இப்படியாக சொல்கிறார், நம்முடைய நாவு பிறரை மொத்தமாக அழிக்கவும் முடியும், அவருடைய பெயரை கெடுக்கவும் முடியும். ஏனென்றால் நாம் பேசக்கூடிய அவதூறான பிறரை பற்றி குறைவாக பேசக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் அவரை மொத்தமாக அவருடைய வாழ்க்கையும் அதை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. So brothers and sisters, ask yourself, what was the reason God gave you this tongue for? எதற்காக நம்மை நாமே கேள்வி கேட்க வேண்டும், எதற்காக நமக்கு இந்த நாவு கொடுக்கப்பட்டிருக்கிறது? These are all the negative things that God, when the Bible talks about and how damaging it can be. இப்பொழுது நாம் பார்த்தபடி அநேக பொல்லாங்கான தவறான விஷயங்கள் இந்த நாவினால் உண்டாகும். But the same tongue has a contradictory character. ஆனால் அதே நாவு எதிர்மறையாகவும் செயல்பட முடியும். Verses 9 to 12 says, with the tongue we praise our Lord and Father, and with it we curse human beings who have been made in God's likeness. Out of the same mouth come praise and cursing. My brothers and sisters, this should not be. Can both fresh water and salt water flow from the same spring? My brothers and sisters, can a fig tree bear olives or grapevine bear figs? Neither can salt spring produce fresh water. The Bible is so beautiful. It says that we praise God with the tongue, which is the highest thing that we can do. இந்த சகோதர வேதம் இப்படியா சொல்கிறது, நம் அதே நாவினால் நாம் தேவனை துதிக்கிறோம். அதுதான் நாவினால் வெட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம். And the lowest thing we do is we curse and we abuse people. அது நேர்மாறாக இன்னொரு காரியம் செய்ய முடியும். அதே நாவினால் நாம் பிறரை சபிக்கவும் முடியும். மனிதர்கள் தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்ட மனிதர்களை நம்மால் சபிக்கவும் முடியும். Out of the same tongue we praise and out of the same tongue we curse. அதே நாவினால் நாம் துதித்து பாடுகிறோம், அதே நாவினால் பிறரை சபித்து தள்ளுகிறோம். James is asking, can this be possible? இது எப்படி சாத்தியம் என்று யாக்கோபு, can we live this kind of a double standard? இப்படியான ஒரு இரண்டு தரமான வாழ்க்கை வாழ முடியுமா? We have a language when we come to church, praise God, awesome brother, great job, and then behind the back we say what awesome. அதாவது நாம் முதலுக்கு முன்பாக அப்படியாக தூக்கி அவர்களை புகழ்ந்து பேசுகிறோம், பின்பாக சென்று விட்டு அவர்கள் அவதூறு பேசக்கூடிய. We have a beautiful language in the church and then we go back to our homes and we have a different language there. சபையிலே ஒரு நல்ல விதமாக அன்பாக பேசிவிட்டு மனைவி வீட்டுக்குள்ளே சென்று பல தவறாக கடிந்து கொள்ளக்கூடிய வார்த்தைகளாக பேசக்கூடியவர்களாக. And when we go to office, our language is even very bad and it's worldly. அதே போல நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு செல்லும் பொழுது அது இன்னும் மோசமாக மாறிவிடுகிறது. Peter said Jesus is Messiah, and the same Peter called curses on Jesus when he was denying Jesus 3 times. அதே நாவினால் பேதுரு அவரை மெசியா என்று ஒரு முறை கூறினார், அவரை எனக்கு தெரியாது என்று சபிக்கவும் தொடங்கினார் அதே நாவினால். John, who talked about love so much, he's the one who wanted the fire to come down from heaven and consume the people. அதாவது அன்பை குறித்து அதிகமாக பேசின யோவான் தான் ஒரு சூழ்நிலையிலே வானத்திலிருந்து அக்கினி வந்து சமாரிய பட்டணத்தை அழிக்க வேண்டும் என்று கூறினார். Brothers and sisters, we are using our tongue for praising God as well as cursing people. சகோதரரே, நம்முடைய நாவை சில நேரம் நாம் தேவனை துதிப்பதற்காகவும் பயன்படுத்துகிறோம், ஆனால் சில நேரத்தில் பிறரை சபிப்பதற்காகவும் நாம் அதை பயன்படுத்துகிறோம். James is asking a very simple question. Can the fig tree, bear olives, or can the olive tree, bear grapes? சகோதரரே, யாக்கோபு இப்படியாக கேட்கிறார், அத்தி மரத்திலே ஒலிவ கனிகள் வருமோ, இல்லை என்றால் திராட்சை மரத்திலே திராட்சை கொடியிலே அத்தி பழங்கள் வருமோ என்று கேள்வி கேட்கிறார்.
Can you expect, olives in the victory? Can you expect, grapes in the olive tree? It's not possible. So the Bible is very beautifully saying, what is filled in your heart, what is inside you, is what will be bearing fruit. ஆதலால் வேதம் எப்படியாவது சொல்கிறது என்னவென்றால் நமக்குள்ள என்ன இருக்கிறதோ அதை தான் நாம் வெளியே கொண்டு வருகிறோம் என்று நம்முடைய பேச்சினால். Sometimes you can say, I am not this person, but your words are the reflection of who you are. சில நேரத்தில் நாம் சொல்கிறோம் நான் அப்படிப்பட்ட ஒரு ஆள் இல்லை என்று நாம் சொல்வோம், ஆனால் நாம் பேசக்கூடிய வார்த்தைகளை நாம் யார் என்பதை காட்டிக் கொடுக்கிறோம். A pastor went to the airport, and because of some reason, his flight got postponed, or he couldn't get the seat in the flight that he was supposed to fly. ஒரு போதகரானவர் ஒரு ஏர்போர்ட்டுக்கு ஒரு விமானத்தை பிடிப்பதற்காக சென்றார். அங்கே ஏதோ ஒரு காரணத்தினால் அது ஒருவேளை தாமதப்பட்டதில்லை என்று அவருக்கு அங்கே சீட் கிடைக்கவில்லை. He started yelling and shouting at the person at the counter who was issuing the ticket, and really being very abusive. அங்கே அந்த கவுண்டர்ல இருந்து அந்த டிக்கெட்டை கொடுப்பவர்கள் கடுமையாக அவரை கோபப்பட்டு அவரிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார். And soon after that, the person at the counter was very kind, very polite, and said, "Okay, sir, I'll try to do something," and got the tickets arranged for him and put him on the flight. அந்த கவுண்டர்ல இருக்கக்கூடியவர் பொறுமையாக அன்போடு சமாதானத்தோட நான் எப்படியாச்சும் அதை சரி பண்றேன்னு சொல்லி அவர்கள் ஏதோ ஒரு காரியத்தை செய்து அவருக்கு அந்த விமானத்திலே ஒரு சீட்டை ஏற்படுத்தி கொடுத்தார். And then the person at the counter asked, "What's your name?" and give your details, and the person said, "I am Pastor so and so, and I'm at this particular church." And so the person, that person on the other side, at the counter, was totally delighted and said, "I'm so excited, I met you because I was looking forward to meeting you because I want to come to the same ceremony that you're in." அப்பொழுது அந்த கவுண்டர் இருக்கக்கூடியவர் இவரை பற்றி நீங்கள் யார், உங்களுடைய பெயர், உங்களுடைய நீங்கள் என்ன செய்கிறீங்க என்பதை கேட்டார். கேட்கும்போது நான் இந்த நபர் அந்த பாஸ்டரானவர், நான் இந்த மாதிரி சபையில் பாஸ்டராக இருக்கிறேன் என்று சொல்ல போக அவர் ரொம்ப சந்தோஷமா இருந்து நான் இந்த சபைக்கு கூட பார்க்க வரணும் தான் நான் காத்து கொண்டிருந்தேன் என்று சொன்னார். But think about the words and the exchange of words prior to that particular. The damage is already done on that young staff who was in the airport. I didn't deliberately mention the name here because it's somebody's, some other church, some other pastor. But think about it. Your words can cause damage. The same pastor stands up and he preaches in front of thousands of people, and people look up to him. But then his behavior at the airport was, he just lost it because of that stress or that anger or frustration. சிந்தித்து பாருங்கள், அங்கே ஏற்கனவே அந்த பாதிப்பு ஏற்படுத்தி விட்டது. அவருடைய பேச்சினால் அங்கே ஒரு சூழ்நிலை உண்டாக்கி விட்டார். இங்க அந்த இளம் விசுவாசி இவரை எப்படியாக நீ அவரை பார்க்க போகிறார். அந்த பாஸ்டரானவர் அவர் சபையில பல ஆயிரம் மக்களுக்கு போதனை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் அந்த சூழ்நிலையில் அவரால் அவருடைய கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் பேசினார். So brothers and sisters, how are people looking at you? Are they looking at you as a good disciple, a good Christian, by the words, by your actions, by the life you live? Are they looking at you, hey, Johnson, I'm going to be here, but he's not according to Jesus. If that is the state that people are looking at you, or if that's the state of your Christian life, it's sad. But the Bible is calling us. Let us live one single standard of being a newborn Christian and be filled with God's love and God's attributes in such a way that what we say and the way we live our life will be according to Jesus. யோசித்து பாருங்கள், உங்களை குறித்து பிறர் எப்படி பார்க்கிறார்கள் என்று. நாம் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பேச்சிலே, நம்முடைய செயல்களிலே நாம் கிறிஸ்துவை போல ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவராக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை என்றால் பற்றி நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? தேவன் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தின்படி நாம் வாழ வேண்டும் என்பதை நாம் அவர் எப்பொழுதுமே விரும்புகிறார். Just a challenge for the week. Consider what damage your tongue has caused to others. Have you caused damage already? Have you burned somebody by your words? You need to make it right. Think about these things. Consider a way to use your tongue for healing the sick. Whatever wrong you've done, see if you can correct it. Speak positivity into someone's life. Share the love of God with someone.
I know we are far, but we can all get closer to what God has called us to do. இந்த வாரத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய சவால் என்னவென்றால் நீங்க உங்களுடைய வாழ்க்கையை குறித்து சிந்தித்து பாருங்கள். எப்படியாக நீங்க பேர்களை யாரையாவது காயப்படுத்துகிறீர்களா? அவரை உங்களுடைய வார்த்தையினால் பலரை துக்கப்படுத்தி உங்களுக்கு ஒரு விரோதத்தை உருவாக்குகிறீர்களா? நாம் இந்த வாரத்தில் அதை குறித்து சிந்தித்து பார்த்து எப்படியாக சமாதானத்துக்குள்ள வருவது, எப்படியாக அவர்களுக்கு இந்த காயத்தை சரி பண்ணுவது, எப்படியாக மீண்டுமாக நல்ல உறவுகளை வளர்த்துவது என்று குறித்து சிந்தித்து அதற்காக செயல்படுங்கள் என்று சொல்கிறேன். Let's use our tongue to glorify God and not to damage people. Amen. Thank you. As a response to the message, we will pray and then we'll have a song. Let's pray. Lord, thank you for this time. Thank you, Lord, for creating us in your image. And Father, a part of that is also our tongues, Lord, and how we can speak either words of death or words of life. Father, I pray that as we go back and think about the verses, think about this passage in James, that we would realize the influence we have, Lord, the responsibility that you have given us as you made us in your image and you gave us the tongue that can speak these words. I pray that we would be able to speak words that are like honeycomb, that are sweet to the soul and healing to the bones. Like who wouldn't want to hear those words? I pray that you use us to do that. I pray that as we speak useful, life-giving, healing words this week and we practice these things, that you would help us encourage and speak words of life instead of death. I pray for the congregation and pray for the message. Thank you once again, Lord, for speaking to us through Scripture, speaking to us through your Spirit. I pray that this will have impact, that this will be something that we don't forget, but rather go home and think and practice. I pray in Jesus' name. Amen. As a response to the message, we'll sing "To Be Like Jesus." We have some changes in the lyrics, so please follow us as we sing. If we put up, and you can also follow us. To